ஃபர்ஸ்ட் லொகேஷன் சொல்லு மச்சி. லொகேஷன் நீங்க சொல்லுங்கடா. எனக்கு லொகேஷன் தெரியாது. நீ என்கிட்ட சொல்லுங்க. மகேந்திர சிட்டி லொகேஷன் எப்படி மச்சி வந்த? நீங்க கூட்டு வந்தீங்க. பைக் ஓட்டுனது நீ, ஆனா நான் கூட்டு வந்துட்டேன். சரி ஓகே. என்னன்னா வச்சுங்க, இப்ப நம்ம வந்து எஸ்பி கோயில் உள்ள பக்கத்துல மகேந்திர சிட்டி பார்க்ல இருக்கோம். ஸோ பார்க்ல பெருசா எதுவும் இல்ல. வாங்க அப்படியே கூட டிராவல் பண்ணுங்க. சொல்லுங்க மச்சான். இவர் வந்து ஆல்ரெடி வந்திருக்காரு நிறைய தினம், என் ஃப்ரெண்டு தான். இவர் சொல்லுவார் என்னென்ன ஸ்பாட் இருக்குன்னு. சொல்லுங்க. இங்க எங்க என்னடா ஸ்பாட்னா புரியல எனக்கு. என்ன மச்சான் 400 மேல தான் வரும். 420 கிலோமீட்டர் தாண்டி இந்த பார்க் பார்க்க வந்திருக்கான் மகேந்திர சிட்டி. ஸோ அது வந்து அதோட சுத்தி பாத்தியா அங்க கேமரா சொல்லு. சும்மா வந்து வேற டீம் இவனை கூட்டு வந்து நான் வந்து சுத்தி. ஆமா நாங்க சிஎஸ்கே ஒரு ஆர்சிபி. அப்படியே சொல்றேன். நேத்து மால் போனல மச்சி. எந்த மால் அது? அவனே சொல்லுவான். அந்த மால் எப்படி இருந்துச்சு? அங்க சொல்றா. டேய் எங்க போன சொல்லு. சும்மாடா டேய். நேத்து எங்க போனோம்? ஏவிஎம் ஸ்டுடியோ போனோம். வேற எங்க போனோம்? விஜய் மால் போனோம். வேற எங்க? ரோட்ல தான் நடக்குது. வேற எங்க? கோயில் போனோமோ? அதுவும் உள்ள போல. நம்ம வடவள்ளி போனோம். அதோட மட்டும் முடிச்சிங்க. அதுவும் பொண்ணு நல்லா இருந்தது. நம்ம கொஞ்சம் மைண்ட் அப்செட் இருந்தா வெளிய வந்துட்டோம். ஆனா நல்லா கோயில். இவ்வளவு விஷயத்தை நாங்க வந்து சுத்தி காமிச்சிருக்கோம். அதனால வந்து இல்ல அது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அந்த பொண்ணுங்கன்றத சிம்பிளா முடிச்சு அவ்வளவுதான். அப்படியே அங்க என்ன என்ஜாய் பண்ணலாம் சொல்ல. இப்போ வந்து மகேந்திர சிட்டி பார்க் வந்து நாங்க வந்து நைனா வச்சு ஒரு ஸ்கா இது நைனா என்னென்ன ஃபேமஸ் நைனா சின்ன ஒரு என்னென்ன வீடியோ நைனா. இப்போ வந்துட்டு இங்க வந்து இந்த பார்க் எத்தனை வருஷமா இருக்கு? இங்க என்னென்ன இதா இருக்கு? என்ன இல்ல எத்தனை வருஷம் ஆகுது இந்த பார்க் ஓபன் பண்ணி? இது 10 வருஷமா இருக்கு. 10 வருஷமா இருக்கு. மகேந்திர சிட்டி பார்க் 10 வருஷமா இருக்கு. என்னென்ன ஸ்பெஷலா இருக்குங்க? ஸ்பெஷல் என்ன குழந்தைகள தான் ஸ்பெஷல். அப்புறம் ஃபேமிலி வந்தா எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். குழந்தைகளோட அதெல்லாம் குழந்தைங்க வந்து இது பண்ணலாம். வேற எதனா வந்து க்ளோசிங் டைம் எப்போ? ஸ்டார்டிங் எப்போ? இன்னைக்கு ஃபுல் டே. ஃபுல் டே. ஆமா. மத்த நாள்னா? மத்த நாள்லாம் 6 to 10 10 to 4 அப்படிதான். கடைகள்லாம் எது இருக்காது. எத்தனை வருஷம் ஒர்க் பண்றீங்க இங்க? 10 வருஷமா நைனா இருக்கு. 5 வருஷமா? இல்லடா நீ கையில வச்சுங்கடா. கையில வச்சுட்டு பேச. என்னடா சொல்றேன் ப்ரோ. இப்ப 400 கிலோமீட்டர் தாண்டி வந்துறீங்க. இப்ப வந்தது உங்களுக்கு ஒர்த்தா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. முத்துதான் ப்ரோ. ஒர்த்துதானா? என்னென்ன என்ஜாய் பண்ணீங்க வந்ததுல? வந்ததுல நீங்க சென்னை வந்ததுல என்ன என்ஜாய் பண்றீங்க சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க இவ்வளவு தூரம் சென்னையை சுத்தி பார்க்க. என்ன என்ஜாய் பண்ணீங்க? அது வந்து ஷேர் பண்ணிடுங்க. வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்லாம் இழுக்காத. இங்க வந்து இத மட்டும் சொல்லு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு உன்னை பார்த்துட்டு. இருக்கும்டா. ஆமா. பிரிண்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் 2 பேரும் சேர்ந்து. அப்போ ஒர்க் பண்ணும்போது அப்போ கடைசியா விட்டு வந்தவன் தான். அதுவும் சொன்ன ஒரு சண்டைலாம் விட்டு வந்தோம். அப்புறம் பேசுவோம், எங்கடா இருக்குன்னு பேசுவோம், அவ்வளவுதான். அப்புறம் சென்னைக்கு வரையாடா அவன் கேட்டான். நானுமே அங்க ரொம்ப பிஸியா இருந்தேன். பிஸியானா சொல்றது பிஸியா இருந்தா எனக்கு லைட்டா என் ஃப்ரெண்டு ஒன்று அவன் நவீன் இருக்கான்ல, அவனும் கொஞ்சம் பிஸியா இருப்பான். சரி போலாம்டா அப்படின்ற மாதிரி என்னோட மைண்ட் செட். அவனை கூட்டு போனாலாம் கிடையாது. என்ன சரி நான் மட்டும் போறேன்டா நீ இருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நானும் வரேன், நானும் சென்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா. சரி ஓகே போலாம்டா அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். நான் இப்போ எப்படி இருப்பான் அப்படின்லாம் தெரியல. இருக்கான் அவ்வளவுதான். ஆனா நான் சுத்தி காட்டின இடத்த ஒரு இடமா ஷேர் பண்ணு. நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். 3 நேரம் தான் சுத்தி காட்டிட்டு இருக்கேன். அந்த இடத்த சொல்லு. என்ன வடபழனி போயிருக்கோம், நம்ம கோயிலுக்கு போயிருக்கோம். மொபைல் பாஸ் சொல்லு. வேற எங்க போயிருக்கோம்னா நம்ம அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்குல்ல, கோயில இருக்கணும் வந்து நிப்பாட்டு. திரும்பங்க சார். திரும்ப அவரே சொல்றாரு. வேற எங்க போனோம்? அப்புறம் வேற எங்க போனோம்? முருகன் கோயில் போனோம். நடந்தே போனோம். அப்புறம் பாத்தீங்கன்னா மகேந்திர சிட்டி போனோம். அப்புறம் வந்து எஸ்பி கோயில் ரயில்வே ஜங்ஷன் போனோம். கோயிலுக்கு போனோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அது பக்கத்துல போனோம். கொஞ்சம் பார்த்து ஒரு பார்க் இருக்கு, அங்க போனோம். நான் சொல்றேன். நான் டக்குனு பக்கத்துல எந்த பார்க்